Hi all, welcome to my channel. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வெண்பொங்கல் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு தேங்காய் சட்னி சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி பாசிப்பருப்பு சாம்பாரும் சூப்பராக இருக்கும். நான் டயர்டாக இருந்ததுனால இன்றைக்கி தேங்காய் சட்னி மட்டும் பண்ணிட்டேன். பொங்கலோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இட்லிக்கு அடுத்தபடியாக வந்து பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரைஸு பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இல்லை தாளித்து கொட்டுற பொருள்லாம் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், இஞ்சி எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. ப்ளஸ் நெய் சேர்த்து பண்ணுறதுனால தேவையான அனைத்து சத்துக்களும் கிடச்சிடும் நமக்கு. கண்டிப்பாக வந்து பொங்கல் வந்து ஒரு ரெகுலராக எடுத்துக்கோங்க. அடுத்து நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்க போகிற ஃப்ரூட் வந்து மாம்பழம். மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா சாதம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து முளைக்கீரை கூட்டு பண்ணியிருக்கிறேன். அந்த முளைக்கீரை கூட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, மூளை வளர்ச்சிக்கு நல்லது, அப்புறம் வயிற்றில் உள்ள புண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பித்தம் மூலத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்து பருப்பு இல்லாமல் நீங்கள் ஜுரம் டைமில் வந்து பருப்பு இல்லாமல் கீரையை பொடியாக அரிஞ்சு கொஞ்சோண்டு ஜீரகம் நெய்யில் வறுத்து போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தண்ணியாக வந்து சாத்து கூட போட்டு சாப்பிட்டிங்கனாக்கா ஜுரத்தை கண்ட்ரோல் பண்ணும். இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா சோயாவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வறுவல் பண்ணியிருக்கிறேன். இந்த சோயாவில் வந்து நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் தனியாக வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. உருளைக்கிழங்கும் சோயாவும் சேரும்போது இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மெயினாக கூட்டு கூட வந்து இந்த வறுவல் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பஜ்ஜி மாவு இருந்ததுன்னு கொஞ்சம் வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருக்கிறேன். தயிர், நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பச்சைப்பயிர் கிரேவியும் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த பச்சைப்பயிர் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு குயிக்காக அப்லோட் பண்ணுறேன் நான். இதில் எல்லாம் சத்துக்கள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பச்சைப்பயிரில் வந்து ஃபுல் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது வந்து நீங்கள் நைட்டில் எடுத்துக்கும் போது சப்பாத்தி கூட இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது.